ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு அலுவான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கும்பராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது தற்போது நவம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. இந்த நவம்பர் மாதத்தில் 30 நாட்கள் வரக்கூடிய அந்த தேதி வரைக்கும் நவக்கிரகங்களிடையே பெரிய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. அந்த கிரக மாற்றங்களால் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இப்போ நவம்பர் மாதம் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் என்ன மாதம் நடந்துகிட்ருக்குன்னா கார்த்திகை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த கார்த்திகை மாதங்கிறது நவக்கிரகங்கள் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விருச்சக ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம். ஸோ இந்த மாதத்தை விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய கிரகங்களிடையே மாற்றங்களானது ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்கள் தான் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் செய்யுமாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சப்போர்ட் கிடைச்சா பணவரவு வருமா, மூட்டை மூட்டையாக பணம் இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கார்த்திகை மாத பலன்கள் முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத கும்பராசிக்காரங்க உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் இது சிறப்பு வாய்ந்தது என்று தான் சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதம் அந்த மாதிரியான வலுவான கிரக மாற்றங்கள் ஏற்படுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிரகங்கள் அள்ளித்தரப்போகுது. அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன அள்ளித்தரப்போகுதுங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த மாதம் ஏன் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் மற்றும் முருகன் ரொம்ப சிறப்பாக கும்பிடப்படும். இந்த மாதத்தில் பக்தர்கள் மாலை அணிவது ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்படும். இந்த மாதிரியான காரணங்களால தான் மற்ற மாதங்களை காட்டிலும் கார்த்திகை மாதம் ஒரு படி சிறப்பு. இதில் உங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு நன்மை நடக்குமா, உங்கள் ராசிக்காரங்களில் கவனமாக இருக்கணுமா, இல்லை பணவரவு அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்களுடைய பொது பலன்கள் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கொண்டதாக இந்த நவம்பர் 30 வரையும் நாட்கள் இருக்க போகுது. வீட்டில் மகிழ்ச்சியானது அளவே இல்லாமல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்களில் கூட நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா அதில் உங்களுக்கு சேர்க்கை உண்டாகும். ஆக மொத்தம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பணவரவு அதிகமாகவே இருக்குது. பணவரவு அதிகமாக இருக்கிறதுனால பணவரவை கொண்டு சேமிக்கிறது நல்லது. சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஆதரவை கொண்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணணும். எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும். மாணவர்கள் அக்கறையோடு படிக்கிறது நல்லது. மாணவர்கள் நீங்கள் அக்கறையோடு படிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு, வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்கை வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள செய்ய சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கு. அப்படி செய்தாவே உங்களுக்கு அதிர்ஷ்டமானது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதாங்க உங்களுக்கு பொது பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த நவம்பர் 30 வரைக்கும் கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கும்பராசி அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு உழைப்பால் முன்னேறக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் 30 வரை கிரக மாற்றங்களால் புதிய பாதை தெரியும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஒவ்வொரு செயலையும் நிதான தேவை. நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வது நல்லது. எதுலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவசரம் காட்டக்கூடாது. அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக செய்திங்கன்னா அதற்கு பலன் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் தனம் குடும்ப வாக்கு இடத்துல ராகு 8வது இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்திற்குள் தேவையற்ற குழப்பம் உருவாகும். பணவரவில் தடை ஏற்படும். உடல்நிலையில் ஏதேனும் தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகளுடைய கை மேலோங்கும். பெண்கள் உங்களுடைய நலனையும் கணவருடைய நலனையும் கவனமாக பார்த்து கொள்வதில் அவசியம். செவ்வாய் சஞ்சாரத்தினால எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும். நினைத்ததை சாதிக்க முடியும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். சூரியனால் அரசு பணியில் இருப்போருக்கும் முன்னேற்றம் அடைய முடியும்.
எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதனுடைய சஞ்சாரம் உங்கள் நிலையை உயர்த்தும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறையானது வேண்டும். ஆக மொத்தம் கும்பராசி அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகளால் நவம்பர் 30 வரைக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நவகிரக வழிபாடு செய்யணும். அதை செய்தீங்கன்னா நன்மையானது உங்களுக்கு உண்டாகும். அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் 30 வரைக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் உங்கள் செயல்களில் தடைகளும் நெருக்கடிகளும் ஏற்படும். ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சூரிய பகவான் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலை நடந்தேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் வழக்குகள் சாதகமாகும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விலகி செல்வாங்க. இடம் விற்பது வாங்குவது போன்ற வேலைகளில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான நிலை அடைவீங்க. சனி பகவானுடைய பார்வை உண்டாகிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு பக்கம் பணவரவு அதிகரிக்கும். மறுபக்கம் ஏதேனும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கேதுவினால் மறைமுக தொல்லை இருக்கும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் இனம் புரியாத சங்கடம் தோன்றும். இந்த டைம் புதன் பகவான் வகர நிவர்த்தி அடைகிறதுனால புதிய இடம் வாங்கணும். முயற்சி கேட்டிருந்த இடத்துல பணம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஸோ முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால வருமானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை வேண்டும். அப்போ தான் நீங்கள் வெற்றியானது பெற முடியும். ஸோ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சரீஸ்வரரை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையானது அதிகரிக்கும். இது கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கும்பராசி அவிட்டம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத சொல்ல பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீதி நேர்மையோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் 30 வரையும் கிரக மாற்றங்களால் நன்மைகள் உண்டாகும். குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் சூரிய பகவான் இந்த டைம் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து நன்மைகளை வழங்க இருக்கிறாரு. செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும். பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். புதிய தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். அரசு வழி விவகாரம் சாதகமாகும். பணிபுரியக்கூடிய இடத்திலிருந்து நெருக்கடிகள் விலகும். உங்கள் திறமை வெளிப்படும். செவ்வாய் பகவான் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்க முடியும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். இதுவரை இருந்த எதிர்ப்பு இல்லாமல் போகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வழக்குகள் சாதகமாகும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கணும். புத பகவானும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால ஒவ்வொன்றிலுமே கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்படுவது நல்லது. வயிறு மார்பு சம்பந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் சிறு குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிராக சதிகள் செய்வாங்க. அதில் கவனத்தில் கொண்டு மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். பெண்கள் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எதிர்ப்புகள் வரும். அதை எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு விட்டு கொடுத்து போகணும். ஆக மொத்தம் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனுமன வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா நன்மை அதிகரிக்கும். ஸோ கிரக மாற்றங்களால் இந்த நவம்பர் 30 வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ கும்பராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
மறக்காம பண்ணுங்கள். நன்றி.